திருப்பூர் பகுதியில் 6 பயங்கரவாதிகள் தொடர்புள்ள 6 பயங்கரவாதிகளை டெல்லியிலிருந்து காவல்துறை வந்து கைது செய்திருக்கின்றது. தொடர்ந்து கோவை, திருப்பூர், தேனி இது மாதிரியான மலை பிரதேசங்களில் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. பல்வேறு நக்சலைட்டோட தொடர்புல இருக்காங்க இந்த பயங்கரவாதிகள்னு நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 5 ஆண்டுக்கு முன்னாடி திருப்பூர்ல ஒரு மப்பட்டில் காய்கறி வைத்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் அப்பாவி மாதிரி இருந்தார். ஆனா பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர்த்து கொண்டு வந்து வேலைக்கு சேர்த்துற மாதிரி நிறைய பயங்கரவாதிகளை திருப்பூர்ல ஊடுருவ செய்தார். அத மத்திய சர்க்காரினுடைய போலீஸ் தான் வந்து அவரை கைது பண்ணிட்டு போனாங்க. அவினாசியில அதே மாதிரி பங்களாதேஷ் சேர்ந்தவர் ஒரு ஹிந்து பெண்ணை லவ் ஜிஹாத் செய்து பங்களாதேஷ் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு போய் இறந்ததுக்காக ஒரு தகவல் சொல்றாங்க. அந்த பொண்ணு இறந்துருச்சு. இது மாதிரி பல்வேறு வகையில நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பங்களாதேஷ்ல இருந்து மேற்கு வங்காளம் வந்து இங்க போலியான ஆதாரம் வாங்குறது இந்த மாதிரியான செயல் இருந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தமிழகத்தினுடைய உளவுத்துறை சரியில்லை அப்படி தொடர்ந்து சொல்றோம். இப்ப நேற்றுக்கு திருப்பூர்ல 6 பேர்த்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளோட தொடர்பு இருக்குது, டெல்லியில நடந்த குண்டு வெடிப்புக்கு இவங்களுக்கு தொடர்பு இருக்குது அப்படி வந்து நேற்று கைது பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த மாதிரி பல்வேறு தொழில் நகரங்கள்ல போலியான ஆதாரத்தை வச்சு இந்த மாதிரியான ஊடுருவல் நடந்துட்டு இருக்குது. இது எந்த நேரத்தில் வேணாலும் பெரிய கலவரத்தை வெடிப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குது. எப்படி நேபாளில ஒரு பெரிய கலவரம் நடக்குது, பங்களாதேஷ்ல கலவரம் நடக்குது, பல்வேறு இடங்கள்ல இந்த கலவரம் நடக்குது. எல்லாமே ஒரே மாதிரியான கலவரங்களா இருந்துட்டு இருக்குது. எப்ப வேணாலும் இங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சி ஏதோ சிறுபான்மைக்கு ஆதரவான ஆட்சி மாதிரி அவங்களுக்கெல்லாம் சாதகமா இருக்குது. அதை எடுத்துக்கொண்டு அவங்க ஒரு பெரிய கலவர பூமி ஆக்குவதற்கான ஒரு பெரிய முயற்சி நடக்குது. தேர்தலையும் கூட ஏதாவது கலவரம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு. அதனால இந்த உளவுத்துறை ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து முறியடிக்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தான் நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். உளவுத்துறை சரியா கண்காணிக்கணும். எல்லா தொழில் ஸ்தானத்திலையும் கூட அவங்களாம் வந்து வடநாட்டுக்காரரு, இந்திக்காரருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பூரா பங்களாதேஷ் சேர்ந்த பயங்கரவாத தொடர்பு இருக்கக்கூடிய முஸ்லீம்களா இருக்காங்க. அதனால ஒவ்வொரு தொழிற்சாலையிலையும் இவங்க அவங்கள வந்து செக் பண்ணணும்னு நம்ம இந்து முன்னணி கேட்டுக்குது. ஒண்ணு, அத்திவரதர் இருக்கக்கூடிய அந்த குளம் இப்ப அதை மூடி இருக்காங்க. நம்ம கோர்ட்டு சொல்லி இருக்குது அந்த குளம் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி இருக்குது. இப்ப கங்கையில போய் குளிக்கணும், கங்கை தீர்த்தம் இருந்தது அப்படின்னா பாவம் நீங்கும், இது மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு. அது மாதிரி இந்த குளத்துல தீர்த்தத்தை தெளிச்சுன்னா பாவம் போகுன்னு வர்றாங்க. அங்கிருந்து வரக்கூடிய வெவ்வேறு மாநிலங்கள் இருந்து வரக்கூடிய பக்தர்களும் கூட அந்த தீர்த்தத்தை தெளிக்கணும்னு வர்றாங்க. அதை இப்போ இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையும் அதை மூடி வச்சிருக்காங்க. அதை மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை வந்து அந்த நீக்கி விடணும் அப்படின்னு இந்த நேரத்தில் கோரிக்கிறோம். அப்படி அதை நீக்கவில்லைன்னா மக்களை திரட்டி, பக்தர்களை திரட்டி, ஆன்மீக பெரியவர்களை திரட்டி மிகப்பெரிய இந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டியிருக்கும், அறநிலையத்துறையை எதிர்த்து போராட வேண்டி இருக்கும். இந்த சமீபத்தில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஏகாம்பரேஸ்வரர். அது சரியானபடியே வந்து பண்ணல அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இன்னொன்று 320 பவுன் அந்த விக்கிரகத்துக்காக செய்யப்பட்டது. இப்போ அதை ஆய்வு செய்யும் போது அது தங்கமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த தங்கம் எங்க போயிருக்குது? இந்த இதுக்கு வந்து அறநிலையத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். நிறைய கோயில் இந்த மாதிரியான நிறைய காணாம போகுது, நிறைய ஊழல் நடக்குது. அதனால இந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவங்க இதுக்கு உடனே பதில் சொல்லணும். இல்லைன்னா இதெல்லாம் கண்டிக்க வேண்டியிருக்கும். கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் வந்து சரியா பண்ணல, அவசர கதியில் பண்றாங்க. நிறைய ஆன்மீக பெரியவர்கிட்டையும் தொழிலதிபர்கிட்டையும் நிதிகள் வாங்கி அந்த கும்பாபிஷேகம் நடக்குது. ஆனா இவங்க அரசாங்க செலவு பண்ண மாதிரி ஒரு கணக்கு காமிக்கிறாங்க. அதனால இவங்க வந்து அதை என்னென்ன வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு இந்து பண்ணி கேட்டுக்குது. தொடர்ந்து இந்த மாதிரியான இந்துக்களுக்கு மாத்திர விரோதமாக நடக்குது. தமிழ்நாடு பூராமே இந்த மாதிரி
கோர்ட்டினுடைய தீர்ப்பு, ஒரு இடத்துல கோர்ட் தீர்ப்பு அப்படி சொல்றாங்க, இன்னொரு இடத்துல கோர்ட் தீர்ப்பை மதிக்கிறது இல்லை. திருப்பரங்குன்றத்தில் உடனடியாக தீவிரத்திற்கு இந்த அரசாங்கம் வழிவகை செய்யலைன்னா இது பெரிய போராட்டமாக வெடிக்குன்னு சொல்லிக்கிறோம். இங்க ஒரு பஸ் நிலையம் அமைச்சிருக்காங்க குன்றத்தூர்ல மாங்காடு அந்த பகுதியில். அந்த மாங்காடு பகுதியில் வந்து நிறைய அதுக்கான சொத்து இருக்குது. நிறைய இடங்கள்ல கோயில் ஆக்கிரமிப்பு இருக்குன்னு இந்த ஆட்சி வந்தவரை 175 கோயில் இடிச்சிருக்காங்க. ஆனா எங்கேயாவது வந்து கோயில் இடங்கள்ல கலெக்டர் அலுவலகம், தாலுகா அலுவலகம், பஸ் நிலையம் இப்படி நிறைய இருக்குது. அதனால இங்க இருக்கிறது கூட பொதுமக்களுக்கு பயன்படுவதில் இந்து முன்னணிக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனா முறையாக அனுமதி பெற்று அதுக்கான இன்னைக்கு நிறைய கோயில்கள் வந்து ஒருவேளை பூஜை செய்ய கூட வழி இல்லாமல் நிறைய கிராம கோயில்கள்லாம் இருக்குது. ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் 1500 ஏக்கரா பூமி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கான எந்த விதமான இதில் வெளியிலேருந்து பக்தர்கள் பணம் கொடுக்கறது மூலியமா தான் அங்கே பூஜை நடக்குது. அது மாதிரியான இந்த மாதிரியான பொதுமக்களுக்காக இருக்கக்கூடிய அனுமதி வாங்கி அதுக்கு உண்டான அதுக்கு டெபாசிட் பண்ணி அதுக்கு என்ன மார்க்கெட் நடனோ டெபாசிட் பண்ணிட்டு செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய நோக்கம். அந்த பஸ் நிலையத்தை இப்போ வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதில் வந்து அதனால அந்த அதுக்கான ஒரு வழிவகை செஞ்சுட்டு அதை செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல வரீங்க எதுங்க? தீவிரவாதிகளுக்கு வந்து தமிழக அரசு ஆதரவு, தீவிரவாதிகளுக்கு வந்து மென்மையா நடந்துக்கிறாங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. என்ன அப்படின்னா ரம்ஜான் அப்படின்னா உடனடியாக வாழ்த்து சொல்றாங்க, ரம்ஜான் அப்படின்னா அரிசி கொடுக்குறாங்க, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்றாங்க, கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றாங்க. இதை விட இந்த 2 விசேஷத்துக்குமே தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் இந்த விழா கொண்டாடுறாங்க. ரம்ஜான் கொண்டாடுறாங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, கேக்கு ஊட்டி விடுறாங்க, வெட்டுறாங்க, எல்லாம் பண்றாங்க. எங்கேயாவது விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கொலக்கட்டை கொடுக்கலாமல்ல, ஊட்டி விடலாமல்ல, அவங்க அலுவலகத்தில் விநாயகர் சதுர்த்தி வச்சு கொண்டாடலாமல்ல. அதனால இந்த அரசாங்கம் முழுக்க இந்த முஸ்லீம்காகட்டும் தீவிரவாதிகளுக்காகட்டும் எல்லாம் முழுக்க அவங்களுக்கு ஆதரவான செயலாக இருக்கிறதுனால தான். ஏன்னா ஆட்சியில் இருக்கா சொல்றேன், கிறிஸ்தவனா இருக்கிற பெரும் பொருள் நம்ம துணை முதலமைச்சர் சொல்றாரு. நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறவர் வந்து அல்லேலூயாங்கிறார். அப்ப எப்படி உங்களுக்கெல்லாம் இந்துக்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு தெரியல. குறிப்பா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, நான் இந்துன்னு சொல்றத கேவலப்படுறேன், இந்துன்னு சொன்னா வேசி மகன், சூத்திரன், தேவடிய பையன் இப்படி எல்லாம் சொல்றாரு. ஆனா அவர் வந்து அங்க சர்டிபிகேட்ல வந்து தேர்தல் நிற்கும் போது நான் இந்துன்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப அவங்க வீட்டுல அவங்களுடைய முதலமைச்சர் மனைவி இருக்காங்க, கோயிலுக்கு போறாங்க, அவங்க இந்துவா இருக்கிறாங்க. இவர் என்னத்துக்கு யாரை பார்த்து சொல்றாருங்கிறது அவங்க தான் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்முடைய கேள்வி. பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் வந்து ஓடி இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. பொதுவாக இவங்கெல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா இந்த ரயில் நிலையங்கள் வழியாக ரயில் மூலமாக தான் நிறைய பேர் வராங்க. இவங்களெல்லாம் வந்து யாருமே இந்த தமிழக காவல்துறை இது வரைக்கும் கண்காணிக்கிற மாதிரி எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரில. அதை பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, என்னன்னா இவங்க வந்து அந்த முஸ்லீம் அப்படின்னா அவங்க தெரிஞ்சாங்க கூட தெரியாம விடுறாங்க. ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி வந்து அதை போய் பார்த்தாருன்னா நீ அங்கே எதுக்கு போனேன்னு கேட்பாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு இன்னைக்கு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு ஒரு அதிகாரி, உக்கடங்கிற முஸ்லீம் மெஜாரிட்டியான பகுதியில் செக் பண்ணுறதுக்காக போறாரு. உடனடியாக மேலேருந்து அதிகாரி நீ அங்கே எதுக்கு போனேன்னு சொல்லி வர சொல்றாரு. அப்புறம் அடுத்த அதிகாரி எப்படி போவாங்க? இப்படியானது இந்த காவல்துறை கண்டுக்காமல் இருக்குது. அங்கே இங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்லாம் வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கல, அதனால வர வச்சுக்கிட்டு அவன் ஹிந்தி பேசுறான், அவன் பங்களாதேஷ்காரனா உத்தரப்பிரதேசமா எந்த மாநிலம் அவனுக்கு தெரியாது, மொத்தத்தில் அவன் ஹிந்திக்காரன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு சேர்த்துக்கிறான் வேலைக்கு. இவங்க தான் செக் பண்ணணும்னு அவன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான். பல்வேறு இடங்களில் கோயம்புத்தூர்ல ரகசிய அமைப்பு இயங்குது. இது மாதிரி வந்து பங்களாதேஷுக்கு முஸ்லீமுக்கு எல்லாம் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அவங்களுக்கான தனியாக மசூதி கட்டி தொழுகிறதுக்கான இடமெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பல முறையில் போராட்டம் நடத்தி இருக்கிறோம். இல்லைன்னா வந்து வருகின்ற காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கலவரம் வரும். திருப்பரங்குன்றத்தில் ஒரு கிரிவலம் ஏற்பாடு செஞ்சுதான் கேள்விப்பட்டோம். ஸோ அதனுடைய பணிகள்லாம் எப்படி? இப்போ வருகின்ற நாளைக்கு 23ஆம் தேதி முருக பக்தனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்முடைய ஹிந்து முன்னாடி பல்வேறு அமைப்புகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீடுகளிலுமே கந்த சஷ்டி கவசம் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு முருக பக்தர் வேண்டுகோளுக்கு இணங்க நாமளும் அதை சொல்லியிருக்கோம். 2ஆம் தேதி வந்து திருப்பரங்குன்றத்தில் மேல தீபம் ஏற்றணும் அப்படி வேண்டி அதே முருக பக்தர்கள்லாம் வந்து கிரிவலத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதில் ஹிந்து முன்னணி மற்ற பல்வேறு இந்து அமைப்புகள்லாம் வந்து
கிரிவலத்தில் கலந்து கொள்ளணும் அப்படி அறிக்கை கொடுத்துருக்காங்க. அங்கே பெரிய எண்ணிக்கையில் வருங்கிறத நாம் நம்புகிறோம்.